ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க அப்படின்னு அப்படியே அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் செயின் ஜெயபால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். ஏவிஎம் ஜி தியேட்டர்னு நினைக்கிறேன், டப்பிங்ல இருந்தாரு. கதையை கேட்டாரு. இறைவன் இதா சொல்றேன் சொன்னா நம்ப மாட்டீங்க, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்றோம், உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உடனே டயலாக் சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க அப்படின்னு அப்படியே அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அவரு நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற, அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டயலாக் ஸ்டைலே வேற. இது நான் பேசுனது, அது பேசுன அது வந்து என்ன தான் இருந்தாலும் இமயம் தான், அதோட உயரம் தான். என்னன்னு கேட்டாக்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, எல்லாமே கன்ஃபார்ம்டு. ஒரே ஒரு சின்ன காரணத்துல யாரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் யாராவது நல்ல ஒரு ப்ரொடியூசர், நீங்க ஹேம்நாக்ல கூட டச்ல இருக்கீங்க, கேஆர்ஜி கிட்ட கூட இதா இருக்கீங்க, நெஞ்சில் ஊராகம் கேஆர்ஜி கிட்ட பண்ணிருக்கீங்க, அதனால பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இந்த படத்தை பண்ணுனாரு. அப்ப நான் ரஜினி கிட்ட சொன்னேன், இல்ல ரஜினி சார், எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம் தான், நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு பிளஸ். இப்ப நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம், நான் சரிதாமா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம், அதுவே எனக்கு பெரிய சம்பளம். ஆனா அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சி ஏரியா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அதுல எனக்கு கொஞ்சம் லாஸ். இந்த லாஸை இன்னைக்கு நான் இது பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும், அதுக்கு இந்த படத்துல இது கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்கிறேன், இந்த ரோல் நீங்க சொந்த படத்துல பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் ரஜினி. அப்ப அது ரஜினி சொன்னாரு, ராஜேந்தர் நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முறிச்சிட கூடாது, நான் பெரிய நிறுவனத்துல மட்டும்தான் நடிக்கணும்ன்ற ஒரு கொள்கையை இப்ப மனசுல ஏத்து வச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்க வெடி சொல்லுங்கன்னாரு. அப்ப நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்ல ரஜினி சார் ஒண்ணு பண்ணுவோம் சார், என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்க உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்க மாத்திக்காதீங்க, நான் ஒண்ணு பண்றேன், இந்த படத்தை நான் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமா மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். இந்த செயின் ஜெயபால் கேரக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்குதான் இவ்வளவு பிரஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை.